ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி செம்ம மழைங்க. காலையில் எந்திரிச்சதுமே நாங்களும் மழை விடுன்னு பார்க்குறோம், விடவே இல்லை. அவ்வளோ மழை ஊற்றுன்னு ஊற்றுது. அந்த மழையிலும் நனைஞ்சிட்டு நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, இன்றைக்கி விட்டோம்னா அப்புறம் வாங்க முடியாது, இன்றைக்கி மழையை நனைச்சிட்டே இருந்தேன்னா வாங்க முடியாதுன்ட்டு செம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டே போனோம் பார்த்துக்குங்க. ஆனால் நனைஞ்சிட்டு போகிறதும் அதுலேயும் ஒரு ஜாலி இருக்குது. போனோம், மீன் ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு, கூட்டமும் இல்லை மீன் கடையில். அதனால் கூறு மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த கூரில் நான் மீன் வாங்கினேன். 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். எல்லாம் கலந்து வச்சுருந்தாங்க மீன். எல்லா மீனுமே இருந்துச்சு. 2-3 மீன் கலந்துருந்துச்சு. கிழங்கா, சங்கரா, அந்த நாம பாறைன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக, அந்த பாறை மீன், அது எல்லாம் கலந்துருந்துச்சு. அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் பாதி எடுத்து குழம்பு வச்சுக்கலாம், பாதி வறுக்கலான்ட்டு. இவ்வளோ மீனும் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு வாங்கினேங்க. பாருங்கள், இதெல்லாம் வறுக்க போகிறேன். குழம்புக்கு சங்கராவும் நவரையும் போட போகிறேன். குழம்பு அது சங்கரா வச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்ன மீன் தான், ஆனால் மீன் நிறையா இருந்துச்சு. நல்லா வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கும் தாராளமாக சரியாக இருக்கும். இது என்ன மீன்னே தெரியல, 2-3 மீன் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மீனும் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். அந்த போடுறேன் பார்த்திங்களா, அந்த மீன் என்ன மீன் எனக்கு தெரியல. ஆனால் அந்த நாம பாறை தெரிஞ்சுது. மற்றபடி ஒரு 2-3 மீன் இருக்குது, அது என்ன மீனுன்னு எனக்கு சொல்ல தெரில. இந்த மீன் பேர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நவரை இருந்துச்சு. நவரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் பெருசாகவே இருந்து. சங்கரா சிறுசாக தான் இருந்தது, ஆனால் மீன் நிறையா இருந்த மாதிரி இருந்து. அதனால் 200 ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமாக. 1.5 கிலோ பக்கம் இருக்கும். இது கிழங்கா மீன் மட்டும் நிறையா இல்லை, ஒரே மீன் தான் இருந்துச்சு. அதில் மெயினாக மேக்ஸிமம் நவரையும் சங்கராவும் தான் நிறையா இருந்துச்சு. மற்ற மீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ மீன் வாங்கலாமா தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சங்கரா மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அந்த குழம்பு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால் சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் சங்கரா மீன் நவரை போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதெல்லாம் அந்த மீன்லாம் பாருங்கள், இதெல்லாம் வறுக்க போகிறேன். ஆனால் வறுத்தா சின்ன மீனாக இருக்குது, இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாமப்பாறை வறுத்துருக்கேன், நல்லா இருந்திருக்கும் இது வரைக்கும். மற்ற மீன் தான் 2-3 மீன் நான் செய்யலை. நவரை மீன் செம பெருசாக இருந்துச்சு. இது குட்டி சங்கரா. நவரை மீன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. மழையை கொட்டுற மழையிலும் நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. 200 ரூபாயோட வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி ஃபுல் டே பசங்களுக்கும் லீவு. சரி, மத்தியானம் சூடாக வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனாலே எனக்கு கொஞ்சம் நிறைய மீன் இருக்குதுன்னு பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாகவே வாங்கியிருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.